மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டியோட இதில் இருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் பார்த்துக்கோம். Family. Almost all of us live in a family. The family is the fundamental and most ancient unit of any society in Indian society today. There are several types of families, from joint families. Okay, wow, joint families to nuclear families. Joint family na என்னன்னு ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரிய வருது? ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்னா ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்னா பெரிய ஃபேமிலிஸ். ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்னா என்ன? பெரிய ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்னா வந்து 4 பேருக்கு மேலே இருக்கவங்க தான் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? இப்போ உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 4 பேருக்கு மேலே இருந்தீங்கன்னா அது ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் 4 பேர் இல்லைன்னா 4 பேருக்கு கீழே இருந்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி ஹேஸ் செவரல் ஜென்ரேஷன்ஸ். அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு வந்து செவரல் ஜென்ரேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி செவரல் ஜென்ரேஷன்னா ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு வந்து 2 ஜென்ரேஷன், உங்கள் பாட்டி தாத்தாவோட ஜென்ரேஷன் ஒன்று, அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவோட ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது அப்படின்னா வந்து வரும். ஓகேவா? நீங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கீங்க. அதே ஒரு இதுதான் பார்த்துக்கோ. இங்கே ஃபோட்டோவில் காட்டுறாங்க பாருங்க. இவங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிஸ். உங்கள் இதுதான் அம்மான்னு வச்சுக்கோங்க, இதான் அப்பான்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு இது பையன் அப்படின்னா அவங்க வந்து ஓகே பாருங்க. அம்மா வந்து படிக்க சொல்லி தராங்க பாருங்க. அதே மாதிரி பொண்ணு ஒரு பையன், அப்புறம் ஒரு பையன் இருக்கான், அப்புறம் ஒரு பொண்ணு இருக்காங்க, அப்புறம் ஒரு பையன் ஒரு மேன் இருக்காங்க, ஒரு உமன் இருக்காங்க. அதாவது பேரண்ட்ஸ். ஓகே, இவங்க சிப்ளிங்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க? இவங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியர் ஃபேமிலி. நம்ம வந்து நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவோம். இவங்களையும் நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியில் சொல்லுவோம். இவங்க 2 பேரையும் நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான். நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. Brothers, sister and cousins. A nuclear family, on the other hand, is limited to a couple and their children and sometimes one parent and children. இங்க பாருங்க எப்படி சொல்றாங்க? நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வந்து ஒரு அம்மா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் 2 சில்ட்ரன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நியூக்ளியர் ஃபேமிலி. அதே வந்து இன்னொன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு பேரண்ட் இருப்பாங்க, அப்புறம் ஒரு பேரண்ட் தான் இருப்பாங்க, 2 சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க மாதிரி சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் நீங்களே பார்க்க வேண்டிய விஷயம், இதெல்லாம் படிக்க தேவையில்ல. In English, there are not many terms to describe family relationship. We saw some of them is in the first paragraph. Okay, wow. Indian languages have many more terms. For example, in Hindi, there is Bua, Tau, Tar, Chacha, Mausi, Nana, Nani, and many more. Some languages such as Tamil also have different terms for elder brother, sister, or younger brother/sister. But what is the word of cousin in an Indian language? In most languages, you will find that there is no such word. This because cousins are only brothers and sisters. This emphasizes the deep bonds among all the children in families. Okay, இது சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்களே பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? நான் ஏன் இப்படி ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்கேன், நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன்னா இது ஹைலைட்டிங் தான். ஏன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் எக்ஸாமுக்கெல்லாம். ஓகேவா? ரிலேஷன்ஷிப் அமாங் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. Relationship among family members are based on love, care, cooperation and interdependence. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கு, பேஸ்ட் ஆன் லவ்ல, கேர்ல, கோஆப்ரேஷன்ல இருக்கு அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? மீன்ஸ் ஒர்க்கிங் டுகெதர். கோஆப்ரேஷன்னா ஒர்க்கிங் டுகெதர். கோஆப்ரேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேஷன் மீன்ஸ் ஒர்க்கிங் டுகெதர். இது மட்டும் படிச்சுக்கோ.
ஓகேவா? Each member of the family has a role and responsibility towards other members. For instance, parents are responsible for raising their children to become happy individual and responsible members of the society. But also, as children grow up, they take on more responsibilities in the home to help other family members, or whether parents or a sister or a brother, etc. Through daily practice, children to participate in their particular lives. Children participate in the life of the household in many homes. Children also learn some of the traditions and practice their family has been following for generation. அதாவது என்ன சொல்றாங்க, சில்ட்ரன்ஸ்க்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா, வரல அவங்க தங்கச்சி இருக்காங்களா, அவங்க தங்கச்சியை பார்த்துக்கிறது, ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லாம் செய்யுது, சோர்ஸ்லாம் பண்ணுறது, எல்லாமே பண்ணும்போது நம்மளுக்கு அவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ that's one of the following our dharma or doing our duty has been an important principle of Indian culture. இப்போ நம்மளோட தர்மா இருக்குல்ல, அதை or doing our duty, நம்மளோட டியூட்டியை நம்ம பண்றதுனால has been an important principle. அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு ஆஃப் இந்தியன் கல்ச்சர். ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு இந்தியன் கல்ச்சரோட இம்பார்ட்டண்டா இருக்கு. The family is also a school where children learn important values such as அஹிம்சா தனா அப்படின்னா கிவிங் சொல்றாங்க. அஹிம்சா தனானா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஆர்வல இருந்து கேட்கலாம். அஹிம்சா தனானா கிவிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ஹைலைட் பண்ணலாமா? அஹிம்சா தனா கிவிங், சேவா சர்வீஸ் அண்ட் தியாகா சாக்ரிஃபைஸ். தியாகா சாக்ரிஃபைஸ் பண்றது. நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு சாக்லேட் ஏதாவது எடுத்துட்டு வரோம். அதை நம்ம ஒண்ணுதான் எடுத்துட்டு வரோம். நம்ம தம்பிக்கு சாக்லேட்னா பிடிக்கும், தம்பி தங்கச்சி யாருக்காது அவங்க அக்கா இல்ல அண்ணாக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம்ல, அப்ப நம்மளுக்கு இல்லாம அவங்களுக்கு கொடுக்கறதுதான் பேரு சாக்ரிஃபைஸ் சொல்லுவாங்க. சர்வீஸ்னா நம்ம அம்மாக்கு ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? கிவிங்னா நம்ம கொடுக்கறது, நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கறது மத்தவங்க கிட்ட. ஓகேவா? இதெல்லாம் ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி தான் நம்மளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம பேசுறது நம்ம அம்மாவோ அப்பாவோ தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்கூல் நம்ம எல்லாம் படிச்சது என்ன தெரியுமா? நம்ம ஃபேமிலியில இருந்து தான் படிக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கூலே நம்ம ஃபேமிலியில இருந்து தான். Individuals in the family often give up their own needs to take care of the family needs. Let us see one such story. இதுல நம்ம one such story பார்க்க போறோம். இந்த இதுக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். இதுல யாரெல்லாம் இருக்காங்க பார்ப்போம். ஒரு கிராண்ட்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்க, ஐ டோன்ட் நோ, ஒரு மேன் இருக்காங்க, ஒரு உமன் இருக்காங்க, கேர்ள் இருக்கா, இன்னொரு கேர்ள் இருக்கா, குட்டி குட்டி பாப்பா. இது ஒரு பெரிய பாப்பா. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு மேன் இருக்காங்க, ஒரு உமன் அண்ட் a small brother. ஷாலினி lives அப்படின்ற ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பேர் என்னன்னு நமக்கு கொடுக்கல, பட் இது ஸ்டோரி பேர் நம்ம ஷாலினின்னு வச்சுக்கோம். Shalini lives with her family at town in Kerala. Her father runs a small business and her mother is a teacher in a nearby school. Shalini has a younger brother, her grandmother Achamma, mother Chittappa, father's mother Chittappa, father's brother or paternal uncle, and her chitti, aunt of uncle's wife, lives with them. They have a daughter Shalini, cousin who she calls Chinni Shalini. Okay வா? father's mother என்னன்னா எப்படி இருக்காங்க பாருங்க. அச்சம்மானா father's mother. ஓகேவா? சித்தப்பானா father's brother. நம்மளுக்கு இதுதான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆர் பெட்டர்னல் அங்கிள்னு சொல்லுவாங்க. அவங்களோட சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க, aunt or uncle's wife. ஓகேவா? live with them, அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. they have a daughter, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு டாட்டர் வச்சிருக்காங்க. அவ பேர் ஷாலினி. அவ ஒரு கசின் ஆர் நிப்ளிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, கசின் who she calls சின்னி. ஷாலினி அப்படி அவ ஷாலினியோட சின்னின்னு கூப்பிடுறா. ஷாலினி's uncle has just lost his job and her aunt is a homemaker. ஷாலினியோட அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க, ஜாப் லாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க அம்மா ஒரு ஹோம் மேக்கர் தான். The whole family was preparing for the festival of Onam. ஓணம்னா இந்த மாதிரி புது புது க்ளோத்ஸ்லாம் போட்டுக்கிட்டு, இது கேரளா ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க.
சாரி ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பூ அதெல்லாம் வச்சு கோலம் மாதிரி போடுவாங்க. பெரிய பூ கோலம், அதில் வந்து பூ அதெல்லாம் வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. இதுதான் அது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். Achama told Shalini's father that his brother was having financial difficulties, so they were not able to buy new clothes for the festival. அச்சம்மா இருக்காங்கல்ல, told ஷாலினிஸ் ஃபாதர், அதாவது அச்சம்மா வந்து ஷாலினியோட அப்பா கிட்ட சொல்றாங்க that his brother, அவங்களோட தம்பியோ அண்ணனும் was having financial difficulties, அதாவது அவங்க ஃபயர் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க, அதனால ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அவங்க கிட்ட. ஸோ தே நாட் ஏபிள் டு பை நியூ க்ளோத்ஸ் ஃபார் த ஃபெஸ்டிவல், அவங்களால புது க்ளோத்ஸ் வாங்க முடியல. ஸோ அதனால தான், ஓகேவா, அவங்களால புது க்ளோத்ஸ் வாங்க முடியல. And Shalini's parents took her and her brother shopping. They bought new clothes not only for themselves but also for சித்தப்பா, சித்தி and சின்னி. அதாவது வந்து என்னன்னா, அவங்க வந்து ஷாலினியோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு மட்டும் வாங்கல, அவங்களோட சித்தப்பாக்கும் சித்திக்கும் அண்ட் சின்னிக்கும் வாங்கி கொடுக்குறாங்க. As a result, Shalini did not get the silk dress. அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு வந்து சில்க் ட்ரெஸ் கிடைக்கல. She had expected, ஓகேவா, she had to settle for a simple cotton one. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் தான் அவங்க ஃபேமிலிக்கு எடுக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே அவங்க பாட்டி அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா எல்லாருக்கும் ஒன்று தான் எடுக்க முடியும். அப்போ வந்து இவ சில்க் ட்ரெஸ் தான் கேட்டிருக்கா, ஷாலினி சில்க் ட்ரெஸ் தான் கேட்டிருக்கா போல. அவள் வந்து அதுக்கு கிடைக்கல, அவளுக்கு அதுக்கு பதிலாக அவளுக்கு வந்து காட்டன் ட்ரெஸ் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து காசு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, சித்திக்கு சின்னிக்கெலாம் வாங்கி தரதுக்காக அவங்க காசு ஷேர் பண்ணினால இவங்க 2 பேருக்கும், இவங்க 3 பேருக்கும் சேமாகவே ட்ரெஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா, she had to settle for simple cotton one. Achama explained to Shalini that this is how families support each other and share what they have. ஓகேவா, அதனால தான் இவங்க வந்து சப்போர்ட் ஈச் அதர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து சேம் க்ளோத்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஓகேவா, அது சிம்பிளர் ட்ரெஸ். ஷாலினி டிட் நாட் மைண்ட், ஷாலினி வந்து இதை மைண்ட் பண்ணல, அதுக்கு பதிலாக அவள் வந்து ஹாப்பியாக தான் இருந்திருக்கா. ஓகேவா, ஷி வாஸ் ஹாப்பி தட் எவ்ரி ஒன் குட் கெட் சம் நியூ க்ளோத்ஸ் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ்ல இருக்கா அவள். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். The story was set in Kerala. Let us now travel to northeast to a village in Meghalaya. இப்போ நம்ம மேகாலயாவுக்கு போகிறோம். நம்ம இப்போ மேகாலயா ஸ்டோரிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, my name is Tenzing அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். I love the mountains. We live in the mountains